வணக்கம் மக்களே. நடிகை சுபலட்சுமியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட தலைசிறந்த இயக்குனர் என போற்றப்படும் சத்யஜித் ரே படத்தில் நடித்த நடிகை தான் நடிகை சுபலட்சுமி அவர்கள். இதுக்கப்புறம் அவங்க தமிழில் அஜித், விஜய் படங்களில் நடித்து ஹிட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். 1994லேருந்து 2003 வரைக்கும் சினிமாவில் இருந்தாலும் கிளாமருக்கு நோ சொன்னவர் தான் நடிகை சுபலட்சுமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்கத்தாவை சேர்ந்த நடிகை சுபலட்சுமி கல்லூரியில் படிக்கும்போதே இயக்குனர் சத்யஜித் ரே படத்தில் நடித்தாங்க. அப்போது அவரது அண்ணன் விபத்தில் இறந்ததுனால முடங்கியும் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு வந்த வாய்ப்பு தான் அஜித்தோட ஆசைப்படம். இந்த படத்தில் யமுனா கதாபாத்திரத்தில் ஒரு சிறந்த நடிப்பையே வெளிப்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நடிகையாக சினிமாவில் நுழைஞ்சாலும் மறுபக்கம் அண்ணனோட கனவான சட்டப்படிப்பையும் படித்து முடிச்சிட்டாங்க நடிகை சுபலட்சுமி அவர்கள். தன்னோட முதல் படமான ஆசை அவருக்கான அடையாளத்தை பெற்றுக் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கடுத்து கார்த்திக்குடன் சேர்ந்து கோகுலத்து சீதை என்ற படத்துலையும் நடித்தாங்க. இதுக்கப்புறம் அப்படியே சென்னையிலே செட்டிலும் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தாங்க நடிகை சுபலட்சுமி அவர்கள். விஜயுடன் இணைந்து லவ் டுடே, நிலவேவா படங்கள் மூலம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, லவ் டுடே படம் நடிக்கும்போது கல்லூரியில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நடிகை சுபலட்சுமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரோட திரைப்பயணம் ஒரு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதுன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்கள்லாம் அப்படி. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தேர்ந்தெடுத்து ரசிகர்கள்கிட்ட தனி இடம் பிடித்தவர்கள் தான் நடிகை சுபலட்சுமி அவர்கள். இவருடைய படங்கள் காத்திருந்த காதல், கண்ணால் பேசவா, முரளி கூட தினந்தோறுன்ற படம், நடிகை ரோஜாவோட பொட்டு அம்மன், பார்த்திபனோட சுயவரம், நீ வருவாய் என, பிரபுதேவாவோட ஏழையின் சிரிப்பில், இந்த மாதிரி எல்லா படங்களுமே ஹிட் படங்கள்னு சொல்லலாம். சினிமாவில் ஆரம்ப காலத்தில் கடைசி வரைக்கும் நோ கிளாமர்ன்ற உறுதியாக இருந்தவங்க நடிகை சுபலட்சுமி அவர்கள். அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். முன்னணி நடிகர்களோடு நடித்தாலும் தன்னோட கொள்கையில் உறுதியாக இருந்தவங்க நடிகை சுபலட்சுமி அவர்கள். கடந்த 2002ஆம் ஆண்டு தன்னோட நீண்டகால நண்பர் ஸ்வாகா பனார்ஜியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா அமெரிக்காவில் செட்டிலும் ஆகிட்டாங்க. கணவரோட பிஸ்னஸை சுபலட்சுமி அவர்கள் கவனித்து வராங்க. வெளிநாட்டில் தான் வசிக்கிறாங்க. அவரோட சினிமாவிலேருந்து விலகி இருந்தாலும் அவரோட படங்கள் மூலம் ரசிகர்கள் எப்போதும் அவரை நினைவு கூர்ந்தே இருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகை சுபலட்சுமி பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.